திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், நான் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர், எனவே நான் ஒரு இடத்துல கிளம்பி குட்டையை குழப்பி அது அதிமுகவுடைய ஒருங்கிணைப்புக்கு ஒரு கேதம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால நான் அமைதியாக நான் போகிறேன் அப்படின்னு அவர் முடிவெடுக்கலாம். அது நல்ல விஷயம், அதுல பாராட்டுக்குரிய விஷயம், அவருடைய நேச்சுரலா இருக்கலாம். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய நிர்வாக திறமையை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. ஏன்னா அவருக்கு மொத்தம் 3 முறை முதலமைச்சருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. முதல் 2 முறையுமே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய சூப்பர்விஷன்ல மட்டும்தான், அவருடைய மேலாதிக்கத்துல தான் அவருடைய முதலமைச்சர் பதவி இருந்தது. அதனால சுயமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருந்தது, கிட்டத்தட்ட இல்லாம இருந்தது. 3வது முறையாக ஜெயலலிதா அவர்கள் உடம்பு முடியாம இருந்த போது அப்ப அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்ப ரொம்ப குறுகிய காலத்துல, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ள, அது டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்குமான அந்த முழுமையான 3 மாதத்துக்குள்ள அவர் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணாருங்கிற பாக்குறோம். நம்ம ஒரு சிறப்பான நேர்மையான தலைமைச் செயலாளராக அறியப்படக்கூடிய கிரிஜா வைத்தியநாதன் அவருடைய பீரியட்ல நியமிக்கப்பட்டவர் தான். ஜல்லிக்கட்டு போராட்டம் அவருடைய காலத்துலதான் அது ஒரு இனிமையான முடிவு கொண்டு சட்ட சிக்கல் தீர்க்கப்பட்டது திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய காலத்துலதான். அவரு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுமோ, மத்திய அரசு என்ன சொல்லுமோ அப்படிலாம் ஒரு பெரிய இடத்துல இருந்தது. அது முழுமையான சட்ட தீர்வை அவருடைய பீரியட்ல கொண்டு வந்தாங்க. பிளஸ் ஆந்திராவுக்கு போய் நேரடியா முதலமைச்சரை சந்தித்து கிருஷ்ணா நீர் வேணும்னு சொல்லி நேரடியா போய் கேட்டு அந்த பிரச்சனையை தீர்வு கொண்டது அவருடைய பீரியட்ல. சோ ஒரு 3 மாசத்துலயே உருப்படியான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. கம்ப்ளைண்ட்ஸ் கிரீவன்சஸ் அப்பதும் கிடையாது. அப்ப அதற்கு மேல அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. முதலமைச்சர் மாறுவதற்கான தேவை ஏற்பட்டது. அந்த கட்சிக்குள்ள உள்ளவர்களும் மாறினாங்க. சோ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலை நிறுத்திருக்கிறார் தன்னை அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதை நிலைநிறுத்த தகுதியானவரா இல்லைன்னா நமக்கு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியாது. அவர் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அவர் ஒழுங்கா செஞ்சாருங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது.